இயல் 1 மொழி என்ற தலைப்பில் கவிதை பிழையாக பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் சொல்லியிருக்கின்ற எழுதியிருக்கின்ற அன்னை மொழியே என்று தொடங்குகின்ற பாடலை நாம் காண்போம். இந்த பாடல் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலை பார்ப்பதற்கு முன்னாலே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றிய குறிப்பு உங்களுடைய புத்தகத்தின் நூல்வெளி என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியையும் நாம் கண்டு பிறகு பாடலுக்குள் வருவோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்பவர் தனித்தமிழ் பற்று உடையவர். அவர் மறைமலை அடிகள், மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் போன்றோருடைய ஈடுபாட்டினாலே முழுமையும் தூய தமிழிலே எழுத வேண்டும் என்ற ஆர்வம் மிக்கவர். அவருடைய கவிதைகளாக இருந்தாலும் கட்டுரைகளாக இருந்தாலும் தூய தமிழிலே இருப்பதை நாம் அறிவோம். ஆகையினாலே அவர் தொடங்கி நடத்திய இதழ்கள் 2. ஒன்று தென்மொழி என்று ஒரு இதழ் நடத்தினார். அந்த தென்மொழி என்று சொல்லக்கூடிய இதழிலே தூய தமிழ் நடையில் யாரெல்லாம் கவிதை இயற்றுகிறார்களோ, யாரெல்லாம் கட்டுரை எழுதுகிறார்களோ அவற்றையெல்லாம் வெளியிட்டு அவர்களை பெருமிதப்படுத்தினார். குறிப்பாக தேவநேய பாவாணர் ஐயா அவருடைய கட்டுரைகளும் பெருஞ்சித்திரனாருடைய கவிதைகளும் அதில் நிரம்ப இடம்பெற்றிருக்கும். இதில் பெரியவர்களுக்கு என்று உரிய நிலையிலே அவர் அதை வெளியிட்டார். அதுபோல இளம் சிறார்களுக்கும் பயன்பட வேண்டும், அவர்களுக்கும் தூய தமிழிலே ஒரு ஆற்றல் வர வேண்டும் என்பதற்காக தமிழ்ச்சிட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு இதழை நடத்தினார். மேலும் அவர் பல்வேறு நூல்களையும் இயற்றியிருக்கிறார். அதாவது உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, எண்சுவை 80, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை அவர் படைத்து அளித்துள்ளார். இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல்கள் 2, அதாவது கனிச்சாறு என்ற தொகுப்பிலே 20 தலைப்புகளிலே உள்ள பாடல்கள். அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து என்ற தலைப்பிலே உள்ள முதல் பாடல், அடுத்து 2வது தலைப்பிலே உள்ள பாடல் முந்துற்றோம் யாண்டும் என்ற தலைப்பிலே இருந்து எடுத்திருக்கிறார்கள். ஆக இங்கே அழகார்ந்த செந்தமிழே என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் உங்களுக்கு மனப்பாட பாடலாக இருக்கிறது. ஆகையினாலே அதை கண்டு பின்பு செப்பரிய நின்பெருமை என்ற தலைப்பில் உள்ள பாடலை நாம் காண்போம். இந்த அழகார்ந்த செந்தமிழே என்ற பாடல் ஒரு இசைப்பாடலாக அவர் அமைத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் இசையுடனேயே அந்த பாடலை காணலாம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, தென்னன் மகளே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே
இன்னரும் பாப்பத்தே எண் தொகையே நற்கணக்கே. இன்னரும் பாப்பத்தே எண் தொகையே நற்கணக்கே. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே. முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே. அன்புக்குரிய 10ஆம் வகுப்பு மாணாக்கிய கண்மணிகளே, இந்த பாடலை அவர் எவ்வளவு உணர்ச்சியோடு எழுதியிருக்கிறார் என்பதை நீங்கள் காண வேண்டும். ஏனென்றால் பாரதியார் செந்தமிழை மிகச்சிறப்பாக பாடியிருக்கிறார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று சொல்லுகிறார். பின்னர் வந்த பாவேந்தரோ தமிழை பண்ணி இசைத்து புகழ்ந்திருக்கிறார். செந்தமிழே, உயிரே, நரும் தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று அவர் சொல்லுகிறார். ஆகையினால் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று அவர் சொல்லுகிறார். இந்த நூல்களை வரிசைப்படுத்தி பாடியதிலே மிகச் சிறப்பாக பாடியவர் சுத்தானந்த பாரதியார். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாவதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போதொளிர் பூந்தாளினையும் பொன்முடி சூடாமணியும் பொலியச் சூடி நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்று நூல்களை வரிசைப்படுத்தி அவர் பாடியிருக்கிறார். ஆக தமிழை போற்றாத புலவர்களே இல்லை, தமிழால் வாழாதவர்களும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த மொழி இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமிழ்து கனியை பிழிந்திட்ட சாறு இந்த கதியினில் உயர்ந்திட யாம்பற்ற பேரு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில் என்று அந்த கருத்தினுடைய அடிப்படையில் இங்கே பாவலரேறு சொல்லி இருக்கிறார். எடுத்த உடனே அன்னை மொழியே என்று சொல்லுகிறார். இதற்கு பொருள் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஏன் அன்னை மொழி என்று சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது, அன்னை இருக்கிறாளே அவள்தான் இந்த உலகத்திலே நம்மை சுமந்து பெற்றெடுத்தவள். அவள் மூலமாகத்தான் நாம் அந்த மொழியையே கற்றுக்கொள்கிறோம். தந்தை என்ற ஒருவர் இருந்தாலும் முதலாக அந்த குழந்தை மடியிலே படுத்து அது பேசத் தொடங்கும் பொழுது இங்கு 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 என்று சொல்லி அந்த குழந்தை வாயை திறப்பதும் அது சிரிப்பதும் பின்பு அழுவதும் அங்கு எச்சில் ஒழுக நிற்கின்ற அந்த சமயத்திலே அவள் தூக்கி வைத்து கொஞ்சும் பொழுது ஆக்காட்டு ஆக்காட்டு, ஏனென்றால் ஆக்காட்டுன்னா வாயத்தரன்னு அர்த்தம். அப்போ அவள் எடுத்த உடனே அந்த அ என்ற அந்த எழுத்தையும் அந்த உச்சரிப்பையும் அவள் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து அவள் ஒவ்வொரு சொல்லாக சொல்லித் தருகிறாள். இதோ அப்பா, இதோ தாத்தா, இதோ மாமா, இதோ அத்தை, இதோ அண்ணன் என்று அவள் உறவு முறைகளை எல்லாம் அவள்தான் கற்பிக்கின்றாள். ஆகையினாலே தான் அன்னை என்பவள் ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியையாக இருக்கிறாள். அதுபோல ஆசிரியர்கள் என்பவர்கள் தொடக்கப் பள்ளியிலே செல்லும் பொழுது அதாவது எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இரண்டாவது அன்னையாக அவர்கள் இருக்க வேண்டும். ஆக அன்னை பெற்றெடுத்தவள், அவள் முதல் ஆசிரியை. பள்ளிக்கு செல்லும் பொழுது அவர்கள் இரண்டாவது பெற்றோராக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சுமூகமான நிலை இருந்தால்தான் பிள்ளைகளுக்கு அறிவு வளரும். ஆகையினாலே அன்னை மொழியே, என் தாய்மொழியே என்று சொல்லி அழகார்ந்த செந்தமிழே என்று சொல்லுகிறார். இந்த அழகு என்ற சொல் இருக்கிறதே,
அதற்கு நாம் பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொல்காப்பியத்தில் பேராசிரியர் ஒரு அழகான விளக்கம் தருகிறார். பல உறுப்பும் திரண்ட வழி தோன்றுகின்ற ஒரு தோற்றம் என்று சொல்லுகிறார். ஆக கை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும், கால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும், கண் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும். ஆக உறுப்புகள் ஒவ்வொன்றும், அதாவது ஒரு சிற்பி வடிக்கும் பொழுது எப்படியெல்லாம் அவன் வடிக்கின்றான் இல்லையா? ஒரு சிலை வடிக்கும் பொழுது என்ன செய்கின்றான்? அந்த கல்லிலே வேண்டாதவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டால் அது சிலையாக மாறுகிறது. ஆக தமிழ் மொழி என்ன செய்கிறது? வேண்டாதவற்றையெல்லாம் விலக்கி விடுகிறது. வேண்டாதவற்றையெல்லாம் விலக்கிவிட்டு நல்லவற்றை மட்டுமே சொல்லுவது தான் நம்முடைய தமிழ் மொழி. அறக்கருத்துகள் உலகத்திலேயே நம்முடைய தமிழ் மொழியைப் போல எந்த மொழியிலும் இல்லை. ஆகையினால் தான் அழகார்ந்த செந்தமிழே என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அழகு என்பது பல இடங்கள்ல இருக்கும். காலை இளம் பருதியிலே அவளை கண்டேன், கடல் பரப்பில் ஒளிப்புணரில் கண்டேன், அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தமிழ் தொட்டது இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள், மாலையிலே மேற்றிசையில் இறங்குகின்ற மாணிக்கச் சுடரில் அவள் இருந்தாள், ஆலஞ்சாலையிலே கிளைதோறும் கிளியின் கூட்டம் தனிலந்த அழகன்பாள் கவிதை தந்தாள் என்று பாவேந்தர் சொல்லுவார். ஆக எல்லா இடங்களிலும் அந்த அழகு இருந்தாலும் அந்த அழகையே அழகாக்குவது நம்முடைய தமிழ் தானே. அந்த தமிழ் மொழியில் சொன்னதனாலே தானே அவையெல்லாம் அழகாக இருக்கிறது. ஆக ஆர்ந்த என்றால் நிறைந்த என்று பொருள். அழகார்ந்த செந்தமிழே, அழகு மிகுந்த அழகு நிறைந்த செந்தமிழே என்று சொல்வதற்கு காரணம் செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் என்று சொன்னால் என்ன பொருள்? அதாவது இந்த மொழி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே செம்மைப்படுத்தப்பட்ட ஒரு மொழி. அந்த செம்மைப்படுத்தப்பட்ட மொழி என்பதால் தான் செந்தமிழே என்கிறார். முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கணியே என்று சொன்னால், கனி என்பது முதலில் அது அரும்பிலிருந்து ஒவ்வொரு பருவமாக அடைந்து அந்த கனி என்பது சுவை தருகின்ற ஒரு நிலைக்கு வருகிறது. அப்படி இந்த தமிழ் எப்படி இருக்கிறதாம்? முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கணி என்று சொன்னால் இந்த உலகத்து மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக இருப்பது தமிழ் மொழி. ஆகையினாலே தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன்தோன்றிய மூத்த குடி என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே இந்த உலகத்திலே முதல் மாந்த இனமே தமிழ் இனம்தான். அந்த தமிழன் பேசிய மொழி தமிழ் மொழி. ஆகையினாலே தான் அதை முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கணியே என்று சொல்லுகிறார். நறுங்கணியே என்று சொல்வதற்கு காரணம் அது சுவை மிகுந்த கனி என்று பொருள். வள்ளுவர் சொல்வார் அல்லவா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்லுவார். இங்கே கனி என்று சொல்வது சுவைக்கு தகுந்த உயர்ந்த கனி என்று பொருள். ஏனென்றால் கனியிலே கசப்பான கனிகளும் கூட உண்டு. ஆகையினாலே தான் நறுங்கனி என்று சொல்லக்கூடிய ஒரு அடைமொழியை இங்கே ஆசிரியர் சொல்லுகிறார். ஆக முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, எல்லா விதமான மொழிகளுக்கும் மூத்த மொழியாக திகழ்கின்றதும் அடுத்து இனிமை மிகுந்த வாசனை மிகுந்த கனியாக இருக்கும் தமிழே. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், இது லெமோரியா கண்டம் என்று சொல்லப்படும். அந்த லெமோரியா கண்டம் என்பது இன்றைக்கு இருக்கின்ற கன்னியாகுமரி முனையிலிருந்து அங்கே தென்னாப்பிரிக்கா வரை இருந்த ஒரு நீண்ட நிலப்பரப்புக்கு பெயர்தான் அந்த லெமோரியா கண்டம் என்பது. அதை தமிழிலே குமரி கண்டம் என்று சொன்னார்கள். அந்த குமரி கண்டத்தில் தான் பகுருளி ஆறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு ஓடி இருக்கிறது. ஆகையினால தான் பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று சிலப்பதிகாரத்திலே குறிப்பு வருகிறது. அப்படிப்பட்ட அந்த கண்டம் குமரி கண்டம் முழுமையும் சமீபத்தில் சொன்னோம் அல்லவா, சுனாமி என்று சொல்லி ஆழிப்பேரலை, அப்படிப்பட்ட ஆழிப்பேரலையினாலே அது அழிந்து போய்விட்டது. அதனுடைய எச்சங்களை கூட நம்மால் இன்றைக்கு கண்டுபிடிக்க இயலவில்லை. ஆகையினாலே தான் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அப்படிப்பட்ட குமரி கண்டத்திலே நிலைவற்று ஆட்சி செலுத்திய ஒரு அரசியாக இருந்தவளே
மகளே என்று சொல்லுகிறார். ஆக அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கணியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே என்று சொல்லுகிறார். அடுத்து தென்னன் மகளே. தென்னன் என்றால் பாண்டியன் என்று பொருள். பாண்டியனுக்கு அவள் எப்படி மகளாவாள் என்று சொன்னால், அந்த தமிழ் மொழியை வளர்த்த பெருமை பாண்டியர்களை சாரும். அதாவது சேரர்களும் வளர்த்தார்கள், சோழர்களும் வளர்த்தார்கள் என்று சொன்னால், தமிழ் மொழிக்கு என்று சங்கம் அமைத்து, அதை தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்களை வைத்து புலவர்களை பராமரித்து, அந்த புலவர்கள் எழுதிய நூல்களை எல்லாம் தொகுத்து அங்கே சங்க புலவர்கள் ஆய்வு செய்து அவற்றையெல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி செய்தவன் பாண்டியன். ஆக தமிழுக்கு தொண்டாற்றியவன். ஆகையினாலே அவனை தென்னன் மகளே, பாண்டியனுடைய மகளே, திருக்குறளின் மாண்புகளே. ஏன் இந்த திருக்குறள் என்ன செய்கிறது? அதான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் சொன்னதற்கு காரணமே என்ன? இன்றைக்கு பைபிள் என்பது ஒரு சமயம் சார்ந்த நூல். அதுதான் இன்றைக்கு உலகத்திலே மிக அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திருக்குறள் சமயம் சாராத ஒரு நூல். சமயம் சாராத ஒரு நூல் உலக மொழிகளிலே பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் என்று சொன்னால் அது திருக்குறள். அப்போ அதனுடைய நுட்பம் என்ன? புகழ் உலகம் முழுவதும் திருக்குறளுடைய புகழ் பரவி இருக்கிறது. ஒரு குறிப்பாக ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அதாவது லெனின்கிராட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்திலே அங்கே ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய ஒரு ரஷ்ய ஆட்சியாளன் ஒரு நில அறை, பூமிக்கு உள்ளே ஒரு நில அறை கட்டி இருக்கிறான். அது முழுமையும் டங்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய அணுக்கதிர்களால் கூட துளைக்கக்கூடியாத ஒரு அறை. அந்த அறைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கின்ற புத்தகங்களிலே ஒன்று திருக்குறள் என்று சொன்னால், அந்த திருக்குறள் எப்படிப்பட்ட புகழ் வாய்ந்தது என்று பார்த்து கொள்ளுங்கள். ஆகையினாலே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பா 10. பா 10 என்பது 10 பாடல்களால் அமைந்த 10 பாட்டு நூல்கள். என்னென்ன? முருகு, பொருணாறு, பாணிரண்டு, முல்லை, பெருகு வளமுதரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி, பட்டினப்பாலை, கடாத்தொடும் 10 என்பது 10 பாட்டு நூல்கள். அதற்கடுத்து எண் தொகை, நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை என்று 8 தொகை நூல்கள். இதையெல்லாம் உங்களுக்கு ஆசிரியர்கள் எளிமையாக சொல்லுவார்கள். ஆகையினாலே நான் பாடலை மட்டும் சொல்லுகிறேன். நற்கணக்கு என்றால் 11 கீழ்கணக்கு, 4 அடி, 440, இப்படி 5 திணை, முப்பால், கடுகம், கோவை, மாமூலம், இந்நிலைய காஞ்சியுடி ஏலாது என்பவை கைநிலையவாம் கீழ்கணக்கு. ஆக இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்து மண்ணும் சிலம்பு. இந்த மண்ணுங்கிற சொல் இருக்க ரொம்ப அழகான சொல். மண்ணும்னா நிலை பெற்ற என்று பொருள். ஏன் அது நிலை பெறுகிறது என்று சொன்னால், தமிழிலே தோன்றிய முதல் காப்பியம், அடுத்து இந்த மூவேந்தருடைய ஒற்றுமையை சொல்லக்கூடிய காப்பியம். அது மட்டுமன்றி அதற்கு முன்னர் வரை அரசர்களை மட்டுமே புகழ்ந்து பாடிய பாடல்கள் இருக்க, குடிமக்களை முதலாக புகழ்ந்த காப்பியம் சிலம்பு. ஆகையினால்தான் நிலை பெற்ற சிலம்பு என்று சிலப்பதிகாரத்தை சொல்லுகிறார். அடுத்து மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே. அந்த மணிமேகலை என்பவள் ஒரு சிறந்த துறவியாக, பௌத்த மத துறவியாக இருந்தாலும் அவள் அற உணர்வு உடையவளாக இருந்தாள். ஆக பசிப்பிணி தீர்க்கின்ற ஒரு மருத்துவச்சியாக அவள் இருந்திருக்கிறாள். ஆபுத்திரன் கையிலே இருக்கின்ற அமுத சுரபியை பெற்றுக்கொண்டு யாரெல்லாம் நோயுற்று இருக்கிறார்களோ, என இன்றைக்கு உங்களுக்கு புரிவது போல சொன்னால், அவள்தான் 2ஆம் நூற்றாண்டு அன்னை தெரசா. அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தொழுநோயாளிகளை கவனித்திருக்கிறாள், அடுத்து இல்லாதவர்களுக்கு உணவளித்திருக்கிறாள், அடுத்து அந்த சிறைச்சாலையவே தரைமட்டமாக்கி அதை அறக்கோட்டமாக மாற்றியிருக்கிறாள். இப்படியெல்லாம் பெரும் புரட்சி செய்த ஒரு பெண், கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண். ஆக அந்த மணிமேகலையை குறித்து சீத்தலை சாத்தனார்
மணிமேகலை துறவு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காப்பியத்தை இயற்றியிருக்கிறார். அது இன்றைக்கு மணிமேகலை என்ற பெயரிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட தன்மையாக இருப்பவளும் யார்? தமிழ்தான். முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே. ஆக எங்களுடைய எண்ணத்திலே மூண்டு வருகின்ற அந்த நினைவினாலே உன்னை எங்களுடைய தலைதாழ்த்தி வணங்குகிறோம். ஆக தமிழே, உன்னை வணங்குவதை தவிர வேறு என்ன வேலை எங்களுக்கு? ஆக எங்கள் தலைதாழ்த்தி வணங்குகிறோம். ஆக எங்கள் தலை உன்னையன்றி வேறு யாருக்கும் சாய்க்காது என்று சொல்லி இங்கே தமிழ் பற்றை மிக அருமையாக இந்த 2 பாடல்களிலே சொல்லி இருக்கிறார். அதற்கடுத்து செப்பரிய நின் பெருமை என்று அந்ததுலேயும் முழுக்க முழுக்க தமிழனுடைய பெருமையைத்தான் சொல்லுகிறார். செந்தமிழே, இது அப்படியே பாவேந்தருடைய பாடலை வடிவெடுத்தது போல சொல்லுகிறார். செந்தமிழே, உயிரே, நருந்தேனே, செயலினை முச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்பது போல செந்தமிழே, உயிரே, செப்பரிய நின் பெருமை. உன்னுடைய பெருமையை யாராலும் சொல்ல முடியாது. செப்புதல்னா சொல்லுதல் அர்த்தம். யாராலும் சொல்ல முடியாது உன்னுடைய பெருமையை. என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும்? என்னுடைய தமிழ் நாக்கு உன்னுடைய புகழை எப்படி விரித்து சொல்லும்? அந்த அளவுக்கு எனக்கு ஆற்றல் இல்லை என்று சொல்லுகிறார். ஆக உன்னை விரித்து சொல்லுகின்ற அளவுக்கு எனக்கு ஆற்றல் இல்லை என்று சொன்னால் என்ன பொருள்? இந்த உலகமாக விரிந்து கிடப்பது தமிழ், வானமாக விரிந்து கிடப்பது தமிழ், அடுத்து ஒளியாக கிடப்பவள் தமிழ், வான் வெளியாக இருப்பவள் தமிழ். ஆக மாணிக்கவாசகர் சொல்லுவது போல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் என்று இறைவனை சொல்வது போலவே இங்கே தமிழே உன்னால் என்னால் என்னுடைய நாவினால் எடுத்து சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார். ஆகையினால் என் தமிழ் நான் எவ்வாறு எடுத்த உரை விரிக்கும்? முந்தை தனிப்புகழும். முந்தை தனிப்புகழும் என்று சொன்னால் சங்க இலக்கியங்கள் என்று பொருள். அந்த சங்க இலக்கியங்களும் முகிழ்த்த இலக்கியமும் அதற்கு பின்னாலே தோன்றிய இலக்கியங்களும் விந்தை நெடுநிலைப்பும் வேறோர் புகழுரையும். ஆக நீண்ட காலம் அந்த நிலைத்திருக்கின்ற அந்த வியப்பு. ஏனென்று சொன்னால் தமிழ் மொழிக்கு சமமான மொழி என்று சமஸ்கிருதத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சமஸ்கிருதம் இன்றைக்கு வாழ்கிறதா? பேச்சு மொழியாக இருக்கிறதா? ஏதோ காலங்களில் எழுதி வைத்த அந்த நூல்களை தவிர வேறு ஒன்றுமே இல்லையே. ஆனால் இந்த மொழி இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் வாழும். அப்படி வாழ்வதற்கு காரணமே என்னவென்றால் தகவமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை தமிழ் மொழிக்கு உண்டு. ஆகையினாலே தான் விந்தை நெடு நிலைப்பும் வேறோர் புகழுரையும். வேறோர் புகழ்னா பிறரெல்லாம் பாராட்டுகின்ற மொழி. ஆக பிற நாட்டினரும் இந்த தமிழ் மொழியை பாராட்டுவது. ஜி.யு. போப், கால்டுவெல், கவில்ஸ்வலபிள், இன்னும் எத்தனையோ அறிஞர்கள், அத்தனை அறிஞர்களும் பாராட்டுகின்ற மொழியாக இருக்கிறது. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல. உந்தி உணர்வெழுப்ப என்று சொன்னால் என்னுடைய உணர்வுக்குள்ளே தமிழே நீதான் அங்கே உணர்ச்சியை தட்டி எழுப்புகிறாய். உணர்வு என்பதற்கு இங்கு அறிவு என்று பொருள். ஆக என்னுடைய அறிவை மேலும் மேலும் தட்டி எழுப்புபவள் தமிழே நீதான். உள்ள கனல் மூல. கனல் என்றால் நெருப்பு என்று பொருள். அப்ப உள்ளத்திலே நெருப்பு தோன்றுகிறது என்று சொன்னால் என்ன பொருள் என்று சொன்னால் தமிழை எதிர்ப்பவர் மீது ஏற்படுகின்ற ஒரு கொதிப்பு, அதுதான் உள்ள கனல்னு சொல்வது. ஆக நம்முடைய தமிழ் மொழிக்கு ஒரு கேடு வருகிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் கொதிக்க வேண்டும், அது கொதிக்கும். ஆகையினால் உள்ள கனல் மூல செந்தாமரைத்தேனை குடித்து சிறகார்ந்த அந்துமி பாடும். அதுபோல ஒரு அழகான உவமை சொல்லுகிறார். என்ன உவமை? இருப்பதிலேயே தாமரை மலர் தான் மிக உயர்ந்த மலர் என்று திருநாவுக்கரசர் சொல்லுகிறார். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. ஏனென்றால் தாமரை மலர் அதனுடைய மலர்ச்சி காலையில் சூரியன் தோன்றும் பொழுது அது அகல விரித்து நிற்கும் இதழ்கள். அதில் என்ன நிறைய அந்த மகரந்தங்கள் இருக்கும். அதை சுற்றிலும் தேன் மொய்க்கும். ஆக ஒரு பூவிலே தேன் எடுத்தாலே ஒரு 5 வண்டுகளுக்கு வயிறு நிறைந்து போய்விடும். அந்த அளவுக்கு இருப்பது அந்த தாமரை. ஆகையினாலே தான் செந்தாமரை தேனை குடித்து
அப்போ அந்த ஒரு மலருக்குள்ள இருக்கக்கூடியதை ஒரு 5-6 வண்டுகளுக்கு வயிறு நிறையும் என்று சொன்னால் அந்த செந்தாமரை காடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆக அந்த செந்தாமரை காடு இது சொல்லுவது, இந்த நான் சொல்லுகின்ற இந்த சொல் யார் சொல்லுகின்ற பாரதிதாசன் சொல்லு. அதாவது நீ ஒரு செந்தாமரை காடு தமிழே, நான் தும்பி என்று சொல்லுவார். ஆகையினாலே அந்த செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த தும்பி பாடும். அதுபோல தும்பினா வண்டு, அதாவது உயர்ந்த வண்டு என்று பொருள். அந்த வண்டு அந்த தேனை குடித்து பாடுவது போல யாம் பாடி முந்துற்றோம், உன்னை புகழ்ந்து பாடி நான் வழிபடுகின்றேன். யாண்டும் முழங்க தனித்தமிழே, தனித்தமிழே நீ எல்லா இடங்களிலும் முழங்க வேண்டும். யாண்டும் என்றால் எங்கும் அர்த்தம். முழங்க தனித்தமிழே, தனித்தமிழ் ஆகிய நீ முழங்குவதற்கு முந்துற்றோம், நாங்கள் முந்தி வந்து உன்னை வாழ்த்துகிறோம் என்று சொல்லுகிறார். இந்த பாடல்கள் 4மே அற்புதமான பாடல்கள். முதல் 2 பாடல்கள் மனப்பாட பாடல்கள். அதை நன்கு படித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இதில் இருக்கின்ற அந்த கீழே இருக்கக்கூடிய கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய பகுதிகளையும் நீங்கள் காண வேண்டும் என்று சொல்லி, அதில் 10 பாட்டினுடைய விரிவு, 8 தொகையினுடைய விரிவு, இதையெல்லாம் 14 கீழ்காணக்கூடிய விரிவு எல்லாம் உங்கள் ஆசிரியர்பால் கேட்டு அதை உரைநடையாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த பாடல் மிகச் சிறப்பாக அமையும் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.